திரும்பி பார்த்தான், பின்னாடி முத்து நின்றுக்கிட்டு இருந்தாரு. என்ன ஆதித்யா, என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அம்மா கூட ஃபோனில் பேசினேன், சரி. அக்காவை பற்றி சொன்னேன், சரி. அதுக்கு அம்மா அப்படின்னு இழுத்தான் ஆதித்யா. உங்கள் அம்மாவுக்கு அறகுறை கதை மட்டும்தான் தெரியும். உண்மையாலுமே அன்னபூரணி சாவோடைய விளிம்புக்கு போய் அங்கேருந்து திரும்பி வந்தவ. அந்த கதை உனக்கு இப்போ வேண்டாம், நான் அப்புறமேலும் ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் முத்து. ஆதித்யா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நித்யாவை தூக்கிட்டு அந்த பக்கம் போனான். அப்போது கதவுக்கு பின்னாடி இருந்து அன்னபூரணி வெளியே வந்தா. முத்து அன்னபூர்ணியா ஒரு பார்வை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டாரு. ஆதித்யா நித்யாவை தூக்கிட்டு வெளியே வந்தான். நித்யா கேட்டா, மாமா என்னை காரில் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு. அதுக்கு என்ன, தாராளமாக போகலாம் அப்படின்னு சொன்னா ஆதித்யா. அந்த நேரத்தில் பால் ஊத்துறக்கு ரங்கன் வந்தான். அதாவது ரங்கன் உருவத்தில் இருந்த குரூரூபன் வந்தான். நீங்கள் தான் ஆதிசேஷன் ஐயாவுடைய பேரனா அப்படின்னு கேட்டான் ரங்கன். என் பேர் ரங்கன், நான் இந்த ஊருக்கு பால் ஊத்துறவன் அப்படின்னு சொல்லி அறிமுகமான குரூரூபன்.